सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अविद्यैव संकीर्त्यते सत्यायैव विलास एष भवता गुरुवादिभेदान्वितः संकीर्तो ननु विद्यते पृथगसौ मध्ये सन्ध्ये यथा धामनि. இந்த ஸ்லோகத்தில் சொப்னாவதியை திருஷ்டாந்தமாக வச்சுட்டு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் முக்தாமுக்தௌ வித்வதஜ்ஞௌ ஸ்வதன்யா ஆகாஷாதி ஸ்மாவதானந்த விஸ்வம் சுவாவித்யோக்த ஸ்வாந்த நிஷ்பன்னம் நிஷ்பந்தனம் தத் விஜாதவியம் மா கிரகீ அந்யதைவம். இது மேலாம் வேதாந்தத்துக்கு வந்துருக்கு. முக்தாமுக்தௌ சில பேர் முக்தா, சில பேர் அமுக்தா, முக்தாக அமுக்தாக என்கிற பேதம். வித்வத் அஜ்ஞௌ, வித்வான் முக்தா அவித்வான் அஜ்ஞா, இப்படி ஒரு பேதம். ஸ்வதன்யௌ, நம்மளை தவிர்த்து இன்னும் ஆத்மாக்கள் நிறைய இருக்கு என்கிற ஒரு கல்பனை. அப்புறம் ஆகாஷாதி ஸ்மாவதானந்த விஸ்வம், ஆகாசத்தில் ஆரம்பிச்சு ஸ்மா பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சபூதாத்மகமான பிரபஞ்சம். சுவாவித்யோர்த்த சுவாந்த நிஷ்பந்தனம், சுவாவித்யா உத்திதம், சுவாவித்யோர்த்த சுவாந்த நிஷ்பந்தனம், தனக்குள்ள ஸ்பந்திக்கக்கூடியது அப்படின்னா அது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரீயங்கிற அபிப்பிராயத்துல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரீயத்துல நிஜாந்தர்கதம் பஷ்யம் இல்லையா. சுவாவித்யோர்த்த சுவாந்த நிஷ்பந்தனம் தத் விஜாதவியம், அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். மா கிரகீ அந்யதா ஏதத அந்யதா மா கிரகீ, வேற விதமா நினைக்கக்கூடாது, சத்தியமா நினைக்கக்கூடாது. காலோதீதோனாதி கால அதீத அநாதிதேஷ்யத்யனந்த முக்தாமுக்தௌ தத்ர பூர்வம் தத்ரோர்த்வம் தஸ்மாதேவ துர்கடம் சங்கதே தே மா சங்கிஷ்டா சொப்ன திருஷ்டாந்த திருஷ்டே. இது அப்படிதான். இப்போ பந்த மோட்ச விவகாரம், முக்தன் அமுக்தன் என்கிற விவகாரம், ஞானி அஜ்ஞானி என்கிற விவகாரம், இந்த மாதிரி எல்லா விவகாரங்களும் சொல்றார். பந்த மோக்ஷாதி விவகாரஸ்ய அநாதிகாலமாரப்ய பிரவர்த்தஸ்ய ஆகாமீச்ச அனந்தே காலே வர்த்திஷ்யமானஸ்ய ஸ்ருதி ஸ்ருதி நியாய லோகானுபவ சித்தத்வாத் தத் விருத்தம் त्रिष्वपि कालेषु बद्धमोक्षादिभाग अविद्या अविद्वान् अविद्वदादिरूपः प्रत्यगात्मनः अन्यो नास्ति इति वचनं எப்படி சொல்றதுன்னு கேட்கிறார். எல்லாமே பந்த மோட்ச வியவஸ்தை இருக்கு சுத்தி சொல்றது, திருஷ்டியை பற்றி சொல்றது, திருஷ்டி பூர்வ காலத்தை பற்றி சொல்றது, திருஷ்டி இல்லாத காலத்தை பற்றி சொல்றது, இதெல்லாம் அனாதி காலமா எல்லாமே இருக்குன்னு சொல்றது. ஒருத்தர் தத்துவஞானத்தினால முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் பல பேர் சம்சாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு சொல்றது, இந்த ஒரு காலம் போயிட்டே இருக்கும் அனந்தம்னு சொல்றது, இதெல்லாம் இத்தனை விவகாரங்கள் இருக்கும்போது இதெல்லாமே நிச்சயம் எப்படி உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா? ஒருத்தருக்கு தத்துவஞானம் வந்திருக்குன்னா சம்சாரமே இல்லைன்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்ல முடியும்? இன்னொருத்தருக்கு சம்சாரம் இருக்கே, கேள்வி இருக்கு இல்லையா? அதை வச்சுட்டு கேட்கறது. காலஹ அதீதா அநாதிஹி ஏஷ்யதி அனந்தா, அநாதிஹி காலஹா இன்னும் அனந்தமா இன்னுமே இருக்கும். ஏஷ்யதி முக்தாமுக்தௌ தத்ர பூர்வம் ததா ஊர்த்வம், பின்னாடி பழைய காலத்துல எப்படி முக்தாள் அமுக்தாள் விபாகம் இருக்குதோ அந்த விபாகம் இருக்கும் மேலே அப்படி கூட இருக்கப்படுதான். முக்தாமுக்தௌ தத்ர பூர்வம் ததா ஊர்த்வம் தஸ்மாதேவ துர்கடம் சங்கதே. இந்த அத்வைத விவகாரம் என்கிறது துர்கடம் யாராவது நினைக்கிறதா இருந்தால் மா சங்கிஷ்டா, சந்தேகப்பட வேண்டாம். சொப்ன திருஷ்டாந்த திருஷ்டே, சொப்ன திருஷ்டாந்தம் தெரியலையா? சொப்ன திருஷ்டாந்தம் இல்லாம பாருங்க எப்படி எனக்கு சொல்ற. சுத்தோ ஜந்து ஸ்வல்பமாத்திரேபி காலே கோடி பஷ்யே
விருத்த சம்வத்சராணாம் பஷ்யேத் கோதீஹி ஏவம் ஆகாமினாம் ச ஜாகிரத் காலே யோஜயத் சர்வமேதம். சுப்தோ ஜந்து தூங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஸ்வல்ப மாத்திரேதி கால 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்கும். அந்த காலத்துல கோதீஹி பஷ்யே விருத்த சம்வத்சரா. விருத்தம்னா அதீதம் அர்த்தம். அதீதம் அதீதமான எத்தனையோ சம்வத்சரங்கள் இதுக்கு மேல போயிருக்கு அவர் பார்க்கலாம். அந்த சொப்னத்திலேயே ஒரு பெரிய ஒரு ஜீவன காலம் அனுபவிச்சு முடிக்கிறான். எத்தனையோ சம்வத்சரங்கள் தாண்டி போன மாதிரி சொப்னம் பார்க்கலாம் வச்சுக்கோங்க. எத்தனையோ சம்வத்சரங்கள் போயிடுச்சு, இனிமே எத்தனையோ சம்வத்சரங்கள் வரப்போறது எல்லாமே சொப்னத்தில் பார்க்கலாம். கோடி பஷ்யே விருத்த சம்வத்சரானாம் பஷ்யேத் கோடி ஏவம் ஆகாமினாம் ச வரக்கூடிய சம்வத்சரங்களையும் பார்க்கலாம். இருக்கிறது 2 மணி நேரம், அதுக்குள்ள எல்லாமே பார்த்து பிடிக்கிறான். அந்த மாதிரி ஜாகிரத் காலே யோதையே சர்வமேதம். அந்த ஒரு நியாயம் அப்படி மாயா சக்தியினால அதெல்லாம் பார்க்கறதுக்கு முடியாத விஷயம் இல்லை. எல்லாமே பார்க்க முடியும் என்கிறதுனால அப்படியே பரமார்த்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுல சொப்ன திருஷ்டாந்தம் காமிக்கிறார். காலோனாதி தத்ர முக்த சுகாதி காலோனந்தோ மோக்ஷதே தத்ர ஜான்ய இत्येवं ते बंध मोक्ष व्यवस्था संसिद्धि क्या பராத்மாவபோதாத் பந்த மோட்ச வியவஸ்தை. பத்தா முக்தா என்கிற ஒரு பிரிவு. ஸ்ரீசுகாதிகள் எத்தனையோ மகான்கள் ஏற்கனவே மோட்சத்தை அடைஞ்சிருக்கார் என்கிறது. அனாதி காலமா இந்த உலகம் வந்துட்டே இருக்கு. அதுல ஸ்ரீசுகாதிகள் எத்தனையோ மகான்கள் ஏற்கனவே முக்தால் இருக்கு. இன்னும் காலம் இருந்துட்டே இருக்கு. காலக அனந்தா மோட்சதே தத்திர அந்நிய. இன்னும் பல பேர் மோட்சத்தை அடைய போறார். இத்தியேவம் இந்த ரீதி இப்படி இந்த பிரகாரத்துல பந்த மோட்ச வியவஸ்தா சம்சித்தி. பந்த பத்தன் முக்தன் என்கிற ஒரு வியவஸ்தை நியமம் என்கிறது இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு பிரக்கிரியை எல்லாம் போயிட்டே இருக்கும். எந்த வரைக்கும் பராத்மாவபோதா தத்துவஞானம் வருவரையும். அஜானம் சகல பிரமோத்பவனகிருத் பிண்டேஷு சாமான்யவத் ஜீவானாம் பிரதிபிம்பகல்பவபுஷாம் பிம்போபமே பிரம்மணி வித்வாம்சம் புருஷம் ஜஹாதி பஜதே வித்யாவிஹீனம் நரம் நஷ்டானஷ்டமிவ ஆத்மபிண்டம் அசனா யாதி சதீகே ஜகு. இந்த ஒரு வியவஸ்தையை பண்ணணும்னால் யாரு முக்தன் யாரு புத்தன் என்கிற ஒரு வியவஸ்தையை, அது ஒரு வியாபகாரிகமான வியவஸ்தை. பாரமார்த்திகமான அதுக்கு பெரிய ஒரு ஸ்திதி இல்லைன்னா கூட வியாபகாரிகமா அந்த ஒரு வியவஸ்தை இருக்குன்னு சொல்லணும். அது எதை வச்சுட்டு பண்றது? அப்படி பண்ணவே முடியாதுங்கிறது இல்லை. வியாபகாரிகமா ஒரு வியவஸ்தை வேணும்னா அது பண்ணி கொடுக்குறோம். எப்படி பண்ணி கொடுக்குறதுனால் அஜ்ஞானம் சகல பிரமோத்பவனகிருத் தெரியும். சகல பிரமத்துக்கும் உத்பவத்தை பண்ணக்கூடியது. சகல பிரமோத்பவனகிருத் சகலஸ்ய பிரமஸ்ய உத்பவனம் கரோதி இது சகல பிரமோத்பவனகிருத் அஜ்ஞானம். பிண்டேஷு சாமான்யவத் ஜீவானாம் பிரதிபிம்ப கல்பவபுஷாம் பிம்போபமே பிரம்மணி சகலம் வேதம் கரோதி. யாருக்கு? ஜீவாளுக்கு. ஜீவனை பொறுத்த வரைக்கும் சாமான்யவத் ஜீவானாம் பிரதிபிம்ப கல்பவபுஷாம். ஜீவா என்கிறது பிரதிபிம்பம் மாதிரி. இப்ப ஜீவ பிரம்ம விபாகத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு திருஷ்டாந்தம்னா பிம்ப பிரதிபிம்ப திருஷ்டாந்தம். பிம்பம் பிரதிபிம்பம் இது ரெண்டும் வச்சுட்டுதான் விவரண சம்பிரதாயத்துல விவரண சம்பிரதாயத்தோட சேர்ந்தவர்கள் ஆபாசம். ஆபாசம் பிரதிபிம்பம் தான். ஆபாசவாதம் பிரதிபிம்பவாதம் 2 விதமா சொல்றது. அது பெரிய வித்தியாசம் இல்லை. ஆபாசம் பிரதிபிம்பம் தான். ஆனால் பிம்ப பிரதிபிம்பையோ ஐக்கியம் என்கிற பட்சத்துல இருந்து பேசும்பொழுது பிம்ப பிரதிபிம்பவாதம், வேதத்தை வச்சுன்னு சொல்லும்பொழுதும் ஆபாசவாதம். அப்படின்னா பிரதிபிம்பம் என்கிறது ஒரு தனி பொருள். நிறவுல வந்து புதுசா உண்டாகுது. அப்படி சொன்னால் பிம்பமும் பிரதிபிம்பமும் வேற.
பிம்பமும் பிரதிபிம்பமும் வேற என்கிற பட்சம். அதுல பிரதிபிம்பம் என்கிறது மிச்சை, பிம்பம் என்கிறது சத்தியம். இப்படி ஒரு பட்சம். இதுதான் ஆபாசவாதம். ஆனால் அதை எல்லோரும் ஒத்துக்கிறதில்லை. அது ஒரு முக்கிய பட்சமா வச்சுக்கிறதில்லை. பிம்ப பிரதிபிம்ப யோகம் ஐக்கியம் என்கிறது முக்கிய பட்சம். ஜீவேஸ்வர ஐக்கியம் எப்படி, பேதம் எப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான திருஷ்டாந்தம் பிம்ப பிரதிபிம்ப பாவம். அது எப்படின்னா, அந்த கண்ணாடியில முகம் தெரியும் பொழுது என்னுடைய முகம் தெரியுது, அந்த நிறவுல தெரியக்கூடிய முகம் மமைவ முகம், என்னுடைய முகம்தான் என்கிறதுதான் நம்முடைய அனுபவம். அதனால ஐக்கியம். ஆனால் பிம்பத்துவேன பிரதிபிம்பத்துவேன பேதம். முகம் என்கிற நிலைமையில ஒண்ணு, என்னுடைய முகம் முகம் வேற முகம் இல்லை, இந்த முகம் தான் அங்கே தெரியுது. ஆனால் அது பிரதிபிம்பம், இது பிம்பம். அந்த அந்த பிம்பத்துவேன பிரதிபிம்பத்துவேன பேதா சாஸ்திர பாஷையில் சொன்னால், பிம்பம் என்கிற நிலைமையில இது வேற, பிரதிபிம்பம் என்கிற நிலைமையில அது வேற. அந்த மாதிரி ஜீவேஸ்வர யோகம் சைதன்யத்துவேன அபேதா. சைதன்யம் ஒண்ணுதான், முகம் ஒண்ணுதானே, ரெண்டு முகம் இல்லை, ஒரே முகம் தானே இருக்கு. அங்க வேற முகம் புதுசா வந்து சேர்ந்த முகம் இல்லை, இந்த முகமே அங்க தெரியுது என்று சொல்லும்போது முகம் என்கிற திருஷ்டியில் பார்த்தால் ஒண்ணா, ஒரே முகம் தான். பிம்பமா பிரதிபிம்பமா கேட்டால் இதுதான் பிம்பம், அதுதான் பிரதிபிம்பம். பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்றும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா சொல்ல முடியும். என்ன அர்த்தம்? பிம்பத்துவேன பிரதிபிம்பத்துவேன பேதா, வியாவகாரிகோ பேதா, முகத்துவேன ஐக்கியம். இதுதான் சரியான பொருத்தமான திருஷ்டாந்தம். இப்போ பிம்போகமே பிரம்மணி, அது பிம்ப பிரதிபிம்ப திருஷ்டாந்தத்தை வச்சுன்னு சொல்லும்போது இன்னும் உபயோகங்கள் என்னன்னா, அந்த உபாதியில் இருக்கிற தர்மங்கள் எல்லாமே பிரதிபிம்பத்துக்கு தெரியும், பிம்பத்துக்கு ஒன்றும் வராது. பிரதிபிம்பத்து உபாதேகே பிரதிபிம்ப பட்சபாதித்வா அப்படின்னா உபாதேகே பிரதிபிம்ப பட்சபாதித்வா. அந்த பிரதிபிம்பத்துல தான் தெரியும். உபாதியில் இருக்கக்கூடிய குணமும் தோஷமும் எல்லாமே அந்த பிரதிபிம்பத்துக்கு தான் தெரியும், பிம்பத்துக்கு தெரியாது. அதனால அஜ்ஞா தர்ப்பணத்துல நிறவில் அங்கே ஏதாவது ஒரு மாலின்யம் இருக்குனால், ஒரு தோஷம் இருக்குன்னா அது பிரதிபிம்பத்துக்கு தெரியும், பிம்பத்துக்கு தெரியாது என்கிற சொல்ற மாதிரி எல்லா தர்மங்களும் அதுதான். அந்த தர்ப்பணம் என்கிறது நமக்கு அபிமுகமா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அதனால அங்க தெரியக்கூடிய பிரதிபிம்பம் ஆப்போசிட்டா தெரியும். தர்ப்பணம் அங்கே இருக்கு, அதனால பிரதிபிம்பம் அங்கே இருக்கிறதா தெரியுது. இன்னும் எது வேணும்னா சொல்லலாம், எது வேணும்னா சொல்லலாம். அதனால பிரதிபிம்பம் என்கிறத அந்த உபாதிக்கு அதீனமா இருக்கு. பிருத்திகிராகாதி பாக்தம் அந்தர்பாவாதி பயகாமித்யாதேவம் பிரம்மசூத்திரம். அங்க இது தாமதிகாரருடைய பட்சம் மாதிரி இருக்குது, அது இருக்கட்டும் இருக்கேன். இப்போ இங்கேயும் சொல்லலாம், பிம்ப பிரதிபிம்பவாதத்தையும் வச்சு சொல்லலாம். அப்போ இந்த பிரதிபிம்பத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் என்கிறது உபாதியிலிருந்து வந்து சேர்ந்த தர்மங்கள் சொல்ல முடியாது. அஜ்ஞான அதீனா ஜீவா நது பரமேஸ்வரா. இது இருக்கு இல்லையா, அஜ்ஞான அதீன ஜீவ ஏவா நது பரமேஸ்வரா. பகவான் அஜ்ஞான அதீனா இல்ல, ஜீவஸ்து அஜ்ஞானத்துக்கு அதீனமா இருக்கு. இந்த அதீனமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த உபாதிக்கிட்டு இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் அங்கேதான் தெரியாது. இதுவும் திருஷ்டாந்தத்துல கரெக்டா இருக்கு. அந்த தர்ப்பணத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் முக்காவாசி தர்மங்களும் தெரியறது அந்த பிரதிபிம்பத்துக்கு மட்டுமில்ல. அந்த பிரதிபிம்பம் என்கிறது அந்த உபாதிக்கு அதீனமா இருக்கு, அந்த உபாதி இருக்கிற வரைக்கும் தான் பிரதிபிம்பம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே உபாதியை வச்சிருந்த ஜீவஸ்வரூபத்தை நம்ம நிரூபணம் பண்றத பண்ண முடியும். அப்ப இந்த ஒரு உபாதிக வேதம் இருக்கிற வரைக்கும் புத்தகா என்கிற விவசாயம் நம்மளால பண்ண முடியும்னு சொல்றார். அஜ்ஞானம் சகல பிரமோத்பவனகிருத்த பிண்டேஷு சாமான்யவத் ஜீவானாம் பிரதிபிம்ப கல்பவபுஷாம் பிம்போகமே பிரம்மணி பிண்டேஷு பிரதிபிம்ப கல்பா. சரீரத்துல அந்த கிரமத்துல பிரதிபிம்பிதமான ஒரு சைதன்யம் ஜீவா. தேகம் அவளுக்கு என்னென்ன பிரமம் இருக்கோ, என்னென்ன பிரமம் ஏற்பட்டிருக்கோ அது எல்லாமே அஜ்ஞானத்தினால வந்தது. பிம்போகமே பிரம்மணி. அதை டெக்னிக்கலா நிரூபணம் பண்ணும்போது ரொம்ப சூக்மமான நிரூபணம் பண்ணுவோம். இந்த பிம்ப பிரதிபிம்ப பிரம்மத்தை ஆரோகம் எல்லாமே பிம்பத்துல தான். பிம்பே பிரத்யன்முகத்துவம் ஆரோக்கியதே.
பிம்பே பிரதிமுகத்துவம் ஆரோக்கியதே, பிம்பே தர்ப்பணதேசத்துவம் ஆரோக்கியதே. அது வரைக்கும் போக வேண்டாம், கொஞ்சம் அது சூக்மமான விஷயம். அது வச்சுருந்தா இங்கே இல்லை. வித்வாம்சம் புருஷம் ஜகாதி. இந்த தர்ப்பணம் அஜ்ஞானம் என்ற உபாதி இருந்துட்டே இருக்கு. ஆனால் யாருக்கு ஒரு தத்துவஞானம் கிடைச்சிருக்கோ அவனே விடுறான். தம் ஜகாதி தெஜதி பஜதே வித்யாவிஹீனம் நரம். வித்யாவிஹீனம் நரம் பஜதே. அஜ்ஞானம் அஜ்ஞானம் கற்றுவது. அஜ்ஞானம் வித்யை இல்லாதவனே சேவிச்சுட்டு இருக்கான். வித்யை இல்லாதவன் அஜ்ஞானத்தை சேவிக்கிறது இல்லை. அஜ்ஞானம் வித்யை இல்லாதவனே சேவிச்சுட்டு இருக்கான். பஜதே ஆசிரியரே நம்ம ஆசிரியத்து விஷ்ணு. பஜதே வித்யாவிஹீனம் நரம். அதனால யாருக்கு யாரு வித்யாவிஹீனனோ அவனுக்கு பந்தம், அஜ்ஞானத்தினால பந்தம். வித்யா வதஸ்து, யாரு வித்யாவானா இருக்கோ அவனுக்கு அஜ்ஞானம் இல்லை, மோட்சம். இப்படி பந்த மோட்ச விவசாயம் சொல்லலாம். அஜ்ஞானம் ஒண்ணுதான், அஜ்ஞானம் பேரும் இல்லை, ஒரே ஒரு அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் வித்தியை இருக்கிறவனே பிடிக்க மாட்டான், வித்தியை இல்லாதவனே பிடிச்சிடுவான். அதனால இந்த மாதிரி இதை வச்சுட்டு ஒரே அஜ்ஞானத்தையே வச்சுட்டு பந்த மோட்ச விவசாயம் பண்ணலாம் சொல்ற. அதுக்கு உதாரணம் நஷ்டானஷ்டமிவ ஆத்மபிண்டம் அதுனா ஜாதி ததைகே ஜகு. நஷ்ட அனஷ்டமிவ ஆத்மபிண்டம் அதுனா ஜாதி. இது நையாயிக வைசேஷிக சம்பிரதாயத்தில் ஜாதி வெக்தி இருக்கு இல்லையா, ஜாதி வெக்தி சாமானியன் காமன் டீச்சர் எப்படியாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். சாமானியம் சொல்றது எல்லா கடத்திலும் இருக்கக்கூடிய கடத்துவம் என்கிறது சாமானியம். இதுக்கு ஜாதின்னு பெயர். இந்த சாமானியம் என்கிறது நித்தியம்னு சொல்லுவாங்க. சாமானியம் நித்தியம். நித்தியமா இருக்குன்னா அது எல்லா வெற்றியிலும் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கா இருக்கும் எப்படி சொல்ல முடியும்? ஒரு வெற்றினா என்ன? இந்த சாமானியம் எங்க இருக்கோ அது வெற்றி. கடத்துவத்தினுடைய ஆசிரியமான கடங்கள் எல்லாமே வெற்றி இருக்குது. ஒரு வெற்றி நஷ்டமாயிடுச்சுனால், வெற்றினா ஒரு கடம் நாசமாயிடுச்சுனால் அந்த கடத்துவம் அந்த இடத்துல அந்த வரைக்கும் இருந்த கடத்துவம் இனிமே அங்க வைக்க முடியாது, இன்னொரு இடத்துல வைக்க சொல்ற மாதிரி. நஷ்டாம் வெற்றியும் ஜாதி தெஜதி. ஜாதி நஷ்டாம் வெற்றியும் தெஜதி. ஒரு கடவெத்தினா பர்டிகுலர் கடம் அது நஷ்டம் ஆயிடுச்சுனால் கடத்த ஜாதி அது மேல அங்க வைக்காது. அப்ப எங்க இருக்கும்? இன்னும் பாக்கி இருக்க வேற கடத்துல இருக்கு, அங்கே போயிருக்கு எங்க சொல்ற மாதிரி. நஷ்டானஷ்டமிவ ஆத்மபிண்டம் அப்படின்னா ஜாதி. ஆத்மபிண்டம் இவர் சரீரத்தை வச்சுன்னு சொல்றது. ஆத்மபிண்டம் தான் சரீரம். இந்த சரீரத்துல மனுஷத்து ஜாதி இருக்கு. இந்த சரீரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த மனுஷத்து ஜாதி இன்னொரு சரீரம் இருக்கும் சொல்ற மாதிரி. எப்படி அந்த ஒரே ஒரு ஜாதி ஒண்ணு, ஆனா வெற்றிகள் பலவிதமா இருக்கு. எந்த வெற்றி நஷ்டமாயிடுதோ அந்த வெற்றியை ஜாதி அந்த வெற்றியை விடுறது மாதிரி, எந்த வெற்றிக்கு தத்துவஞானம் வந்திருக்கோ அந்த வெற்றியை அஜ்ஞானம் விடுறது. எந்த வெற்றிக்கு வரலையோ அந்த வெற்றியை இன்னும் அந்த வெற்றியை கடைபிடிச்சுட்டு அஜ்ஞானம் வைக்கிறது. இப்படி ஒரே ஒரு அஜ்ஞானத்தை வச்சுட்டு, ஒரே ஒரு அஜ்ஞானம் அத்தனையும் பிரபஞ்சத்துக்கும் காரணம். பிரபஞ்சத்தை காமிச்சுட்டு இருக்கக்கூடியது அஜ்ஞானத்தினுடைய வேலை. ஆனால் இந்த அஜ்ஞானம் யாருக்காக பிரபஞ்சத்தை காமிக்கிறதுனா, யாருக்கு வித்யை கிடையாதோ அவனுக்காக. யாருக்கு வித்யை வந்திருக்கோ அவனுக்காக அஜ்ஞானம் பிரபஞ்சத்தை காமிக்கிறது இல்லை. இப்படி அதுதான் அர்த்தம். எஸ்ய தத்துவஞானம் உற்பன்னம் தம் தெஜதி அஜ்ஞானம், எஸ்யது ந உற்பன்னம் தம் ஆசிரியதே தம் பஜதே. அப்படி சொல்லலாம். இது ஒரு சம்பிரதாயம். இன்னும் வேற விதமான ஒரு பிரக்கிரியை. அஜ்ஞானானி பகூனி அசங்கிய வபுஷோ ஜீவான் மமுக்தூனபி ஞானாஜ்ஞான சமாசிரயான் அனுயுகம் தேஷாந்த நிஸ்ரேயசம் மாயாம் ஈஸ்வர சம்ஸ்ரயாம் அனுகமா சம்சார சம்வர்த்தினி கேச்சித் தெய்வ விகார விதின மனசா ஸ்ரீசக்ரர் அல்பஸ்ருதா. இத கொஞ்சம் ஒரு உபகாசமா சொல்ற. ஏன்னா ஒரு பந்த மோட்ச விவசாய பண்ணணும் என்கிறது அவ்வளவுதான் இருக்குன்னா இப்ப சொன்ன மாதிரி சொல்லலாம். ஒரே ஒரு அஜ்ஞானம் ஒரு சாஸ்திரத்துல அப்படின்னா ஒரு பதார்த்தத்தை
ஒரே ஒரு பதார்த்தம் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்னா ஒண்ணுதான் சொல்லலாம், ஜாஸ்தி என்னன்னு சொல்லக்கூடாது. ஏகத்துவேன நிர்வாக சம்பவே ஏகத்துவமே வர்த்தவியம் அநேகத்துவம். அஜ்ஞானம் எத்தனை அஜ்ஞானங்கள் இருக்கு? ஒண்ணு ஒண்ணு ஒரே ஒரு அஜ்ஞானம் தான் இருக்கு. சொன்னா ஏதாவது தோஷம் இருக்கா? தோஷமே இல்லை. தோஷமே இல்லைன்னு அர்த்தம் சொல்லி ஆகணும். நானா அஜ்ஞானானி சொல்லக்கூடாதுன்னு நான் சாப்பிட சொல்லுவாய். உங்கள்கிட்ட ஒரு அஜ்ஞானம், எனக்கிட்ட இன்னொரு அஜ்ஞானம், இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு அஜ்ஞானம். அனந்த ஜீவாக நந்தி யாவந்தோ ஜீவாக, அவளுக்கு எத்தனை ஞானங்கள் இருக்கோ அத்தனை அஜ்ஞானங்கள். ஒவ்வொரு ஞானத்தினாலும் ஒவ்வொரு அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகுது. இப்படி ஒரு கல்பனை. இது இந்த கல்பனையில என்ன தோஷம்? கௌரவம்னு சொல்லுவோம் சாஸ்திரம். கௌரவம் இந்த கௌரவம்னா நம்ம சாதாரண பாஷையில சொல்லக்கூடிய கௌரவம் இல்லை. இது தோஷம். அது எக்ஸ்ட்ரா கல்பனம் பண்றது இது தப்பு. சின்ன கல்பனையினால ஒரு தத்துவத்தை, ஒரு அனுபவத்தை நம்மளால நிரூபணம் பண்ண முடியும்னா அதை தவிர்த்து இன்னும் கல்பனை பண்ணக்கூடாது. இதுதான சாஸ்திர சம்பிரதாயம். அதனால அஜ்ஞானானி பகூனி இப்படி சொல்றது அவசியம் இல்லை. உண்மையா அப்படி சொல்றதா என்ன நினைச்சிட்டு இருப்பான்? ஒரே ஒரு அஜ்ஞானம் சொல்றது சரியில்லை. ஆனா என்ன காரணம்? எனக்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போயிருக்குனாலும் இன்னும் பல பேர் இருக்கா இல்லையா உலகத்துல? அவங்களுக்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கே. அப்போ என்னுடைய தத்துவஜானத்தினால எனக்கு தானே அஜ்ஞானம் போயிருக்கு, இன்னொருத்தருக்கு அஜ்ஞானம் போகாது. அப்ப என்னுடைய அஜ்ஞானம் அவனுடைய அஜ்ஞானம் ஒண்ணும் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய அஜ்ஞானமும் உங்களுடைய அஜ்ஞானம் ஒண்ணும் சொல்ல முடியாது. என்னுடைய வித்தியினால என்னுடைய அஜ்ஞானம் தான் போகிறது, உங்களுடைய அஜ்ஞானம் போவதில்லை. உங்களுடைய அஜ்ஞானம் போகணும்னா உங்களுக்கு தத்துவஜானம் வரணும். அப்படி இருந்தால் பிரதி ஜீவம் உங்கள்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் வேற, எனக்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் வேற. அதனால நானா அஜ்ஞானான்னு சொல்லி ஆகணும்னு சில பேர் நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி சொன்ன பட்சத்துல அப்படி இல்லை, ஒரே ஒரு அஜ்ஞானம். அது எப்படி விளக்க? எனக்கு தத்துவஜானம் வந்துருக்குன்னா அந்த அஜ்ஞானம் போயிடுது. அதுக்கு வேற இன்னும் யாருக்குமே சம்சாரமே இருக்காது. உலகத்துல உலகம் எப்படி நடக்கிறது? அஜ்ஞானம் இல்லாம உலகம் நடத்தணும்னா அஜ்ஞானம் நட முடியாது. யார் ஒருத்தர் ஸ்ரீசுகர், அவருக்கு தத்துவஜானம் வந்திருக்கும், அஜ்ஞானம் போயிடுச்சுனால் பிரபஞ்ச காரணீபூதமான அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா நம்மளெல்லாம் எப்படி வாழணும்? அதனால நானா அஜ்ஞான பட்சம்னு சொல்லி ஆகணும்னு சில பேர் நினைக்கிறார். அவளை பரிகாசம் பண்றார். அப்படி இல்லை, ஒரே அஜ்ஞானத்தை வச்சிருந்து எல்லாமே சமாளிக்க முடியும். எப்படின்னால் அந்த அஜ்ஞானம் ஒண்ணு அப்படியே அங்கேயே வச்சுக்கோங்க, ஸ்திரமா இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு தத்துவஜானம் வந்திருக்குனால் அந்த அஜ்ஞானம் உங்களே தொடாத. அவ்வளவு அஜ்ஞானம் அங்கேயே இருக்கட்டும். பிரபஞ்சத்துக்கு காரணமான அஜ்ஞானம் ஒரு உபாதி, அவ்வளவுதானே. அந்த உபாதி அங்கேயே இருக்கட்டும். இப்போ எப்படின்னா ஒரே பிம்பம், ஒரு முகம் இருக்கு, ஒரு 10 தர்ப்பணம் இருக்குனால் 10 பிரதிபிம்பம் தெரியும். 10 தர்ப்பணம் இருக்குனால் 10 பிரதிபிம்பங்கள் இருக்கு. ஒரு தர்ப்பணம் போயிடுச்சுன்னா அந்த பிரதிபிம்பம் போயிடுச்சு. பிம்பம் அங்கே இருக்கு, 10 பிரதிபிம்பங்களும் இருக்கு, அப்படி சொல்லலாம். ஆனால் அது அநேகமா உபாதிகள் ஜாஸ்தி இருக்கு, நிறைய இருக்கு. ஒரே உபாதியை வச்சு எப்படி சமாளிக்கலாம்னு தான் கேள்வி. அதுக்குதான் சொல்ற, ஒரே ஒரு உபாதி தான், ஒரே ஒரு அஜ்ஞானம் தான். ஆனா அந்த அஜ்ஞானம் தத்துவஜானம் உடையவனே தொடாது. தத்துவஜானம் இருந்தால் அந்த அஜ்ஞானம் அங்கே வேலைக்காக. அதனால தத்துவஜானிக்கு மோட்சம் என்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு வியவஸ்தைங்கிறத நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். இதுதான் சொல்றாரு. அதனால அதுதான் உதாரணம் சொல்றது. எத்தனை வெற்றி இருக்கோ அத்தனை வெற்றியிலும் அத்தனை ஜாதி இல்லை, ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு. உலகத்துல ஒரு 1000 கடம் இருக்குன்னா 1000 கடத்திலையும் ஒரே ஒரு கடத்தம் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு கடத்தம் 1000 கடத்தில் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? அது ஒரு கடம் போயிடுச்சுன்னா அந்த கடத்தை விடுறது, அவ்வளவுதான். போயிடுச்சுன்னா போயிடும், அந்த கடத்தம் அங்கேயே இருக்கு. இன்னொரு கடம் இருக்கு இல்லையா, அது எல்லா கடமும் போற வரைக்கும் அந்த கடத்தம் அங்கே இருக்குன்னு சொல்ற மாதிரி யாவத் சர்வமுக்தி அந்த வரைக்கும் இந்த அஜ்ஞானம்ங்கிறது நிற்கிறது. நீங்கள் ஒரே ஒரு அஜ்ஞானத்தை வச்சுட்டு பந்த மோட்ச வியவஸ்தையை நிரூபணம் பண்ண முடியும். அந்த ஒரு வியவஸ்தை வேணும்னால் அதை நிரூபணம் பண்ண முடியும்னு சொல்லி முடிச்சிருக்க முன்னாடி பட்சத்துல அந்த பட்சத்தை ஏற்றுக்க முடியாதனால் அவளுக்காக சொல்றது அஜ்ஞானானி பகூனி. இது இன்னொரு வியவஸ்தை நான் இல்லை சொல்ல முடியாது. அஜ்ஞானானி பகூனி என்ன தோஷம்? ஒன்றும் தோஷம் இல்லை. கல்பனா கௌரவம் ஒரு தோஷம். ஜாஸ்தி கல்பனை பண்றது. அஜ்ஞானங்கள் அனந்த சங்கியாகமான அஜ்ஞானங்கள் இருக்கு, இன்ஃபினிட் நம்பர்.
அஜ்ஞானங்கள் இருக்குங்கிறதுதான் ஒரு கற்பனை தான் தோஷம், வேற தோஷம் ஒன்றும் கிடையாது. அஜ்ஞானானி பகூனி அசங்கிய வகுஷோ ஜீவான் முமுக்ஷூனபி ஞானாஜ்ஞான சமாஸ்ரயான் அனுயுகம். அசங்கிய வகுஷோ ஜீவான் முமுக்ஷூனபி ஞான அஜ்ஞான சமாஸ்ரயான். கிரமமா அன்வயம். சில பேர் ஞானத்தை சமாசிரிச்சுட்டு இருக்கான், சில பேர் அஜ்ஞானத்தை சமாசிரிச்சுட்டு இருக்கான். அஜ்ஞானத்தை சமாசிரிச்சு அஜ்ஞானத்தை சமாசிரிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அஜ்ஞானங்கள் இருக்கு, ஞானம் வந்தவாளுக்கு அந்த அஜ்ஞானம் இல்லை. இந்த மாதிரி ஞானிகளுக்கும் அஜ்ஞானிகளுக்கும் எல்லாமே தனி 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 அஜ்ஞானங்கள் நிறைய இருக்கு. தேசாந்த நிஸ்ரேயசம், யாருக்கு ஞானம் வருதோ அவளுக்கு நிஸ்ரேயசம், அவளுடைய அஜ்ஞானம் போயிருக்கு. தன்னுடைய அஜ்ஞானத்தினால தனக்கு சம்சாரம் உலகம் தெரியுது. என்னுடைய அஜ்ஞானம் போயிட்டுன்னா என்னுடைய சம்சாரம் இல்லை, எங்களுடைய சம்சாரமே இருக்கு. இப்படி ஒரு விவசாயம். இதுல கல்பனா கௌரவம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் பிரசண்டா இருக்கு, காகிதம் இல்லை, நம்ம புரியறதுக்கு கஷ்டம் இல்லை, அவ்வளவு. மாயாம் ஈஸ்வர சம்சயாம் அனுகமா சம்சார சம்பர்த்தினி. ஈஸ்வரனுக்கிட்ட இன்னொரு மாயன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பட்சம் எப்படி பார்த்தோம், ஈஸ்வரனுக்கிட்ட இருக்கக்கூடிய உபாதி மாயை அது தனி, ஜீவானுக்கிட்ட இருக்கக்கூடிய உபாதி அஜ்ஞானம் அது தனி. இந்த மாயை என்பது ஒண்ணு, ஒரே ஒரு மாயை, அதனால ஈஸ்வரன் ஒண்ணு. நம்மளுடைய ஜீவானுடைய உபாதி என்ன, அஜ்ஞானம், அது அனந்தமா இருக்கு, அதனால ஜீவ கோடிகள் அனந்தமா இருக்கு. ஜீவா அனந்த சங்கியாக ஜீவாக நம்பி, இப்படி ஒரு பட்டம். அதுல ஜீவாவுடைய அஜ்ஞானம் என்கிறது ஈஸ்வர மாயா சமாசயம். மாயாம் ஈஸ்வர சம்சயாம் அனுகமா சம்சார சம்பர்த்தினி. இது ரெண்டும் கணக்கடா இருக்கு. ஈஸ்வரனுக்கிட்ட இருக்கக்கூடிய மாயையும் எனக்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானமும் கணக்கடா இருக்கு. அதனால எனக்கு அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாயை ஈஸ்வர மாயை ஒன்றும் பண்ணாங்க, ஈஸ்வர மாயா அங்கே இருக்கட்டும். எனக்கு என்னுடைய ஆத்மாவில் அஜ்ஞானம் இருக்குன்னா ஈஸ்வர மாய ஏதாவது பண்றது, இல்லைன்னா ஒண்ணும் பண்ண. அந்த மாதிரி மாயாம் ஈஸ்வர சம்சயாம் அனுகமா சம்சார சம்பர்த்தினி கேசிட்டு. இப்படி சில பேர் ஒத்துருக்கா. கேசிட்டு தெய்வ விகாதம் நிந்தன மனசா ஸ்ரீசக்ரு அது அல்பஸ்ருதா. சரியான பாண்டித்யம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி சொன்ன பட்சம் அழகா இருக்கு, ஆனா அதை ஒத்துக்க முடியல அவளால. அதனால அல்பஸ்ருதா கொஞ்சம் தான் படிச்சிருக்கு, அதனால ரொம்ப சூக்ஷ்மமா யோசிக்க முடியல, அதனால ஸ்தூலமா அப்படி வச்சுருக்குன்னு சொல்றோம். அவளை பரிகாசம் பண்றது தெய்வ விகாதம் நிந்தன மனசா. தெய்வம்னா துரிதம், தெய்வம்னா அதிர்ஷ்டம் அர்த்தம், அது இது பிரதிபந்தக அர்த்தம், அதனால துரிதம். தெய்வ விகாத நிக்ன மனசா, அந்த துரிதத்தினால அடிக்கப்பட்ட மனசுடையவர். தெய்வ நிகாத நிக்ன மனசா, சரியான காரியங்கள் சூக்மமா கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவான் அவ இப்படி வச்சுருக்கோம். குடி இருக்கட்டும், நான் ஒன்றும் விரோதம் இல்லை. ஆனா அது இல்லாமலே நம்மளுடைய சித்தாந்தத்தை அத்வைத சித்தாந்தத்தையும் எந்த மோட்ச விவரத்தையும் நிரூபணம் பண்ண முடியும். அதுதான் ஆகாஷே விஹகோஸ்தி நாஸ்தி யதா தத்வத் பரபிரம்மணி ஸ்வச்சே சித்வபுஷி ஸ்வபாவ விமலே அசங்கே சிவே சாஸ்வதே நிர்பேதேனுதயவ்யயே அனவயவே அவித்யா பவேத் நோ பவேத் இत्येवं நிரவத்தியமாகுர் அவரே பக்ஷ வியவஸ்தா. ஆகாஷே விஹகோஸ்தி நாஸ்தி யதா தத்வத் பரபிரம்மணி ஸ்வச்சே. ஆகாசத்துல பட்சி இருக்கா இல்லையா? யதா ஆகாஷே ஏகஸ்மின்னேவ விஹக சத்பாவ அபாவம். ஒரே ஆகாசத்துல பட்சி இருக்குன்னு சொல்றது இல்லைன்னு சொல்றது. ஆகாசத்துல இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீ போயிட்டு இருக்க ஆகாசம் தான் அதுக்கு பின்னாடி இருக்க வேற ஒன்றும் தெரியாது, அதனால ஆகாசத்துல இருக்குன்னு சொல்றது. இது ஆகாசத்தோட என்ன சம்பந்தம் பட்சிக்கு ஒன்றும் தெரியாது, சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லணும்னா ஆகாசத்துல இருக்குன்னு சொல்றது, அவ்வளவுதானே. பட்சி எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்குன்னு சொல்றோம். உண்மையா ஆகாசத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லை என்கிற சொல்ற மாதிரி ஆகாஷே விஹகோஸ்தி நாஸ்திங்கிற விவகாரம் இருக்கு. உண்மையா நமக்கு தெரியும் பட்சி எங்க இருக்குன்னா மேலே தெரியுது, அவ்வளவுதான். ஆகாசத்தில் இருக்குங்கிற சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. இருந்தாலும் சொல்ற பேச்சு அப்படிதான். எங்க இருக்குன்னு ஆகாசத்துல இருக்கு, இங்க இருக்கு அங்கே இல்லை சொல்ற மாதிரி. இங்கே அங்கேயே பிரிக்கக்கூடாது ஆகாசத்தை. ஆகாசம் என்கிறது ஒண்ணு தானே, அதுல இங்கே அங்கே சொல்றது இன்னொரு உபாதியை வச்சுங்க, இன்னொரு பிராச்சி விபாகத்தை வச்சுட்டு பிராச்சி திகவச்சின்ன ஆகாசம் பிரதீச்சி திகவச்சின்ன ஆகாசம் அப்படிதான் வெளியாகும்.
உண்மையா ஆகாசத்துக்கு ஒன்றும் விபாகம் கிடையாது. இவாளுடைய சித்தாந்தம் இருக்கு. மற்ற சித்தாந்தத்துல ஆகாசம் ரெண்டு விதமான ஆகாசம் சொல்லுவோம். இது ஒண்ணு மூல ஆகாசம், இன்னொன்று வேற இருக்கு. அது தெரியவே தெரியாது. இந்த தெரியக்கூடிய ஆகாசம் அது சாவயவம் அனித்தியம். ரெண்டு விதமான ஆகாசம், ஒண்ணு நித்தியமான இன்னொரு ஆகாசம், இன்னொன்னு அனித்தியமான ஆகாசம். இந்த தெரியக்கூடிய ஆகாசம் அனித்தியமான ஆகாசம், இன்னொன்னு நித்தியமான ஆகாசம் வேற இருக்குது சொல்றாங்க. ஆகாஷே யதோஸ்தி நாஸ்தி ச யதா தத்வத் பரபிரம்மணி ஸ்வச்சே சித்வபுஷி சித்ஸ்வரூபே ஸ்வபாவ விமலே நிர்மலே அசங்கே சிவே சாஸ்வதே நிர்பேதே பேதசூன்யே அனுதயம் வேயே. உதயம் தான் உற்பத்தி, தேயம் தான் நாசம். அனுதயம் வேயே உற்பத்தி நாசரகிதே அவித்யா பவேத் நோ பவேத். அவித்யா அஸ்தி நாஸ்தி என்கிறது எப்படின்னு கேட்டா கால்பனிகமா தானே சொல்லணும். ஏற்றவச்சேதேன அஸ்தி, அதான் சொன்னேன். இந்த விருட்சாவச்சேதேன ஆகாசே பக்ஷி அஸ்தி. விருட்சத்துக்கு மேல இருக்கிற ஆகாசத்துல பக்ஷி தெரியாது. பக்ஷி எங்க இருக்கு? ஆகாசத்துல. பக்ஷி எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. ஆகாசத்துல எங்க? என்ன கேள்வி வரும் இல்லையா? அந்த விருட்சம் பாரு, அதுக்கு மேல இருக்கு. இப்போ விருட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசம் அப்படி ஒரு தனி ஆகாசம் அப்படி இல்லையே. ஆனா அது கற்பனையை வச்சுன்னு சொல்றோம் என்கிற மாதிரி தத்துவஜானி புருஷே தத்துவஜானி புருஷாவச்சேதேன பிரம்மணி அஜ்ஞானம் நாஸ்தி. தத்துவஜான சூன்ய புருஷாவச்சேதேன பிரம்மணி அஜ்ஞானம் அஸ்தி. பாஷை புரியுதா? இதுதான் சொல்ல முடியும். இல்ல விசிஷ்டா சொல்லக்கூடாதான் சொல்லல. விசிஷ்டா சொன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கிறது. விசிஷ்டா இல்லை, உபலட்சிதா சொல்லணும். விருட்சோபலட்சிதே உபலட்சிதம் டெக்னிக்கல் வார்த்தை சில வித்தியாசம் இல்லை. அது வச்சிருந்து நான் அப்படி சொன்னேன். இங்க சொல்லலாம், வாக்கியார்த்தம் சொல்லக்கூடாது. இங்க வேணா விசிஷ்டம் சொல்லலாம். வாக்கியார்த்தம் சொன்னா வித்வான்கள் கொந்தனம் பண்ணுவாங்க. நிர்தேனுதயே அனவயவே அவித்யா பவேத் நோ பவேத் ஏவம் நிரவத்தியமாகுரவரே மோட்ச வியவஸ்தாத்தினா. இப்படி வச்சிருந்த பந்த மோட்ச வியவஸ்தையே பண்ணலாம். அப்படின்னா பிரம்மத்துல அஜ்ஞானமே கிடையாது, உண்மையா கிடையாது. ஆனால் இருக்குன்னு சொல்லும்போது எப்படி? கிஞ்சிரவச்சேதேன அஸ்தி கிஞ்சிரவச்சேதேன முக்த சரீராவச்சேதேன அஜ்ஞானம் நாஸ்தி, பத்த சரீராவச்சேதேன அஜ்ஞானம் அஸ்தி. ஒரே இடத்துலயே அஸ்தி நாஸ்தி அவச்சேதக பேதேனா சொல்றது. இதுக்கு தார்க்கிகம் அவருடைய பிரசித்தமான திருஷ்டாந்தம். ஒரே ஒரு விருட்சத்துல பக்ஷி இருக்கு, கபி சஞ்யோகா அஸ்தி கபி சஞ்யோகா நாஸ்தி. கபின்னு தெரியும் இல்லையா? கபி குரங்கு. அது விருட்சத்துல கபி இருக்குன்னு சொல்றது. எங்க இருக்கு? மேலே இருக்கு. கீழே இருக்கா? கீழே இல்லை. இப்போ விருட்சத்துல கபி இருக்கா இல்லையா? கபி சஞ்யோகம். கபி சஞ்யோகம்னா இந்த குரங்கனுடைய சம்பந்தம் விருட்சத்துல இருக்கா இல்லையான்னு கேட்டான்னு சொல்றது. இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். எப்படி இருக்குன்னு சொல்றது? மேலே இருக்கு, கீழே இல்லை. அப்போ அக்ரபாகாவச்சேதேன அஸ்தி சொல்ற சாஸ்திர பாஷை. விருட்சே அக்ரபாகாவச்சேதேன கபி சஞ்யோகா அஸ்தி மூலதேசாவச்சேதேன நாஸ்தி இப்படி சொல்றது. இப்ப நான் இங்க இருக்கிறது இல்லை, மேலே இருக்குன்னு சொன்னால் ஏதோ தேசாவச்சேதேன அஸ்மி ஏதோ தேசாவச்சேதேன நாஸ்தி சொல்ற மாதிரி ஒரே இடத்துல இல்லை இருக்குன்னு சொல்ல முடியும். இது வச்சுட்ட இருக்கு இல்லை ரெண்டு விவகாரத்தையும் நம்ம விவகாரத்துக்கு தானே. அஜ்ஞானம் இருக்கா இல்லையா கேட்டா இருக்கு இல்லை, அது எப்படி? இந்த மாதிரி ஏதோ ஒரு அவச்சேதகத்தை வச்சிருந்த எதவச்சேதேன ஆத்மனி மாயா அஸ்தி ததவச்சேதேன எதவச்சேதேன சம்சாரா அஸ்தி ததவச்சேதேன மாயா அஸ்தி. இது நாஸ்தி இல்லை. யாருக்கு தத்துவஜானம் இல்லையோ தத்துவஜான சூன்ய அந்தக்கரணாவச்சேதேன ஆத்மனி மாயா, தத்துவஜான வதந்தக்கரணாவச்சேதேன ஆத்மனி மாயா நாஸ்தி. இப்படி மாயா அஸ்தி நாஸ்தி பிரம்மணி ஆத்மனி நாஸ்தி நாஸ்தி ரெண்டும் விவசாய பண்ண முடியும் சொல்லி இப்படியும் சில பேர் விவசாயம் பண்றாங்க.